ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜியோ ஹீலிங் சென்டர், ஜியோஜி ஹீலிங் சென்டர் அப்படிங்கிற இடம், அதாவது மைண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அப்புறம் வந்து இந்த ஹீலிங் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு சென்டர். அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் சித்தா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அந்த மருத்துவத்துறை பேக்ரவுண்ட் வந்து வந்திருக்கக்கூடிய ஜியோ முஜீப் ரஹ்மான் சாரை வந்து நம்ம வெல்கம் பண்றோம். ஸோ அவர் வந்து ஷார்ட் ஃபார்ம்ல இல்லை ஜியோ சார்னு கூப்பிடுறாங்க. ஸோ வெல்கம் டு அவர் கண்ணன் செய்தி சேனல் சார். உங்களை எஸ், பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ சார். தேங்க்யூ. வணக்கம், அனைவருக்கும் வாழ்க வளமுடன். ஜியோஜி, நான் வந்து ஜியோ முஜிப் ரஹ்மான் ஜியோஜி ஹீலிங் ஹப் அப்படிங்கிற நாங்க வந்து ஒரு ஹீலிங் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோம். இது வந்து வெளிநாடு சார்ந்த ஒரு விஷயம், அதாவது யுஎஸ்ஏ இருந்து வந்த டெக்னிக். ஸோ அதை வந்து நம்ம உங்களுக்கு வந்து இந்தியாவில் தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. நான் இங்க என்ன இன்வைட் பண்ணதுக்காக ஓகே தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம சார்கிட்ட வந்து அவர் ஆக்சுவலா மைண்ட் ரிலேட்டட் ஹீலிங் எல்லாமே பண்றாரு. ஸோ அவர்கிட்ட பிரீஃபா காமனா நம்ம டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூஸ் பத்தின சில கேள்விகளை, அவரோட வே ஆஃப் ஹீலிங்ல எப்படி அதை அணுகுறாரு, அவரோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, எப்படி வந்து அதை ஹீல் பண்ணலாம், ஒரு சின்ன பிரீஃப் வந்து சார்ட்டு நம்ம கேட்கலாம். வாங்க எஸ் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார், இது கிட்டத்தட்ட ஒரு எஸ். $1,000,000 கொஸ்டின்னே சொல்லலாங்க சார். எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய கொஸ்டின். எப்படி வந்து ஹாப்பியா இருக்கு? எல்லாருமே என்ன சொல்றாங்க? ஹாப்பியா இருக்கு, ஹாப்பியா இருக்குங்கிறாங்க, பாசிட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஹாப்பியா இருக்கக்கூடியது, ஒரு எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறது, இல்ல எப்படி அந்த ஹாப்பினஸ் ரீடைன் பண்றது அப்படிங்கிற பத்தி உங்களோட ஒரு சின்ன ஆன்சர் சார், எப்படின்ட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். எஸ். ஹாப்பி அப்படிங்கும் போதே வந்து அந்த ஹாப்பினஸ் அப்படின்னு ஃபீல் ஆகும் போதே நமக்குள்ள ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் வந்துடும் இல்லையா? கண்டிப்பா. ஹாப்பினாலே ஃபர்ஸ்ட் நமக்குள்ள அந்த ஒரு நல்ல ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ம், நல்ல விஷயம் வந்து உடனடியா நமக்குள்ள வர ஆரம்பிச்சு. ம், 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 ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஹாப்பினஸ் வந்து நிறைய வெளியே தேடிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. ம், உலகம் பூரா சுத்தினா நமக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். ம், பட் ம், அதோட ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு மனிதன் அப்படிங்கிறதே நம்ம எடுத்தோம்னா ம், தனக்குன்னு ஒரு உலகத்தை வச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அது ம், வந்து ஒரு பெரிய உலகத்தை தேடி போகும்போது ம், தனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு ம், தன்னோட உண்மையான உலகத்தை வந்து மறந்துடுறாங்க. ம், 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 ஸோ அந்த மறந்துட்டு வெளியே தேடும் போது அந்த ஹாப்பினஸ் வந்து 100% யாருக்குமே கிடைக்கிறதே கிடையாது. ம், அப்போ ம். உண்மையான ஒரு ஹாப்பினஸ் எங்க இருக்கும் அப்படின்னா உங்களோட உலகத்துலதான் இருக்கும். அந்த ம். உங்களுடைய உலகம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பம், ஓ. உங்களோட ஃபேமிலி. ம், ம், ஏன்னா நம்மனால கோடிக்கணக்கில் பணம் போட்டு ஒரு வீட்டை வந்து கட்ட முடியும் ம், ம். இல்லையா? கண்டிப்பா. அந்த வீட்டுல தனியா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க நீங்க? கம்மியான அளவு தான் மேபி இருக்கும் சார். மேபி இருக்கலாம். எவ்வளவு க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் எவ்வளவு ஸ்டாஃப் இருந்தாலுமே உங்கனால உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியோட இல்லைன்னா ம், ம், அது எதுவும் விலையே இல்லாம போயிடும். பட் அதே ம், வந்து ஒரு சின்ன கூரையில நீங்க அந்த ஃபேமிலியோட இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அந்த இடத்துலயும் சந்தோஷமா தான் இருக்கும். ம், அப்போ ம். உண்மையான அந்த ஹாப்பினஸ் எங்க இருக்குன்னா நம்மளுடைய உலகமான ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்துலதான் இருக்கு. ஓ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சில நேரங்கள்ல வந்து நீங்க சொன்னீங்களே சார், வெளியில தேடுறோம் அப்படிங்கிறது. அப்போ சில பேர் என்ன சொல்றாங்க, நம்மளே நமக்கான ஹாப்பினஸ் ஜெனரேட் பண்ணலாம்னு சில பேர் வந்து சொல்றாங்க. அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்காங்க சார்? இல்ல, அது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ம், ம், ம். நம்மளே நமக்காக ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா அது நடக்காது. ஓ. ஏன்னா வி ஆர் சோசியல் அனிமல். ம், 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 ம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க ம். கூட ஒரு கூட்டம் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து மனித மிருகமாகவே இருக்க முடியும். ஓகே, ஓகே, ஓகே. சோசியல் பீயிங்ஸ். அப்ப இந்த மனிதன் அப்படிங்கிறதே வந்து எல்லாமே ஒரு மிருகம் சார்ந்த இனம்தான். ம், ம், அதுல ம். வந்து மனிதன் அப்படிங்கிற ஒரு இனம் நம்ம. ம், ம், ம். ஆனா நமக்கு உண்டான ஒரே ஒரு என்ன விஷயம் அப்படி ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ம், ம், ம். நமக்கு மட்டும் தான் உறவுகள். ம், 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 ம். வேற எந்த ஜீவராசிக்கும் உறவு கிடையாது. ஒரு தாய் அப்படிங்கிற ஒரு மதிப்பு கொடுக்கிற இடம், ஒரு தங்கை, ம், ஒரு அண்ணன் அப்படிங்கிற உறவை மதிக்கக்கூடிய இடம் வந்து ம். ஃபேமிலியில மட்டும்தான் இருக்குது. இந்த ம், மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது.
ஓகே ஓகே ஓகேங்க சார். ஆடு மாடு எந்த ஜீவராசிக்குமே அது ம் வந்து ஒரு கண்ணுக்குட்டியா அது இருக்கும் பொழுது ம் அதே ம் வந்து ஒரு காளையா மாறிடுச்சுன்னா அது ம் எந்த மாதிரியான உறவுல இருக்குங்கிறது வந்து நம்ம பார்த்தாலே தெரியும். அதுக்கு வந்து ம் ஒரு அந்த குடும்பம் சார்ந்த உறவே கிடையாது. ம் 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 அது அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அது இனப்பெருக்கத்துக்கான விஷயங்கள வந்து செய்ய ஆரம்பிச்சிரும். ம் ம் ஆனா ம் மனிதன் அப்படி கிடையாது. ம் ம் ம். அவனுக்கு உறவு இருக்குது, மதிப்பு இருக்குது. அந்த உறவுகளுக்கான விலை இருக்கு. ஸோ ம். அத மதிச்சு தான் இந்த உறவுகள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டது. ஓ! இப்போ ஃபேமிலி அப்படிங்கிறதே வந்து மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வு. நம்மளும் வந்து அந்த சோசியல் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த உறவுகள மதிக்கக்கூடியது தான் மனித குலம். ஓகே, எஸ், ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ சார். ஸோ நீங்க சொன்னது ஒரு டிஃபரெண்ட் ஆன்சர் சார். நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ உன்னால சில ஸ்பிரிச்சுவல்ல போகும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்க உன்னால சந்தோஷமா இருக்க முடியும். வெளில தேடாதீம்பாங்க. சில இடங்கள்ல சொல்லுவாங்க, உன் சூழ்நிலை சந்தோஷமா இருந்தா நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்னதும் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சார். சோசியல் பீயிங்ஸ் அப்படின்னா, நம்ம கனெக்ஷன்ல இருந்தோம்னா தான் வி கேன் டிரைவ் ஹாப்பினஸ். எஸ். ஓகே. சார் இது ரிலேட்டடா இன்னொரு கொஸ்டின் சார். இதுல இருந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம சோசியல் பீயிங்ஸ் நம்ம சுத்தி இருக்கும்போது நம்மளால ஹாப்பினஸ் எடுத்துக்க முடியும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம அந்த இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறோம்ல சார். ஒரு பாசிட்டிவான மனிதர்கள் இருக்காங்க, நெகட்டிவான மனிதர்கள் இருக்காங்க, நம்மளை ஹட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஈவன் ரிலேஷன்லயே சில என்ன சொல்லுவாங்க, சில பேர் நம்மளை ஹட் பண்றான்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை எப்படி சார் எதிர்கொள்றது? நீங்க சொன்ன மாதிரி சொசைட்டியோட இருக்கிறேன் நான் நான் சோசியலா இருக்கேன். அப்போ அந்த சூழ்நிலையால நம்ம இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறோம். ஒன்னு எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அதை எப்படி சார் ஹேண்டில் பண்றது? இப்போ உங்களோட வாழ்க்கை பூராமே நாம எத பத்தி ஃபீல் ஆகுறோம் அப்படின்னா, நம்ம அட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ம் ஆஸ்பெக்ட். ம் ம் நம்ம மைண்ட்ல அது எப்பவுமே ஓடிட்டு இருக்குது. நம்ம வந்து ஒரு முன்னிலையில வரணும். அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். ம் ம் யாரு வந்து என்ன பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். அது இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்த்தோம்னா, மனிதனோட இயல்பே என்னன்னா, ம் ஒரு செக்சுவல் ஒரு செக்ஸ் இன்னொரு செக்ஸ வந்து எதிர்பார்ப்போம் இல்லையா? ம் ம் ஒரு ம் ஆண் ஒரு பெண்ணை வந்து எதிர்பார்ப்பாங்க. ஒரு பெண் வந்து ஒரு ஆணை எதிர்பார்ப்பாங்க. மனிதனோட முக்கியத்துவமே என்னன்னா, மனிதர்களை பார்ப்பது. ம் ம் அப்ப என்னன்னா நம்ம அட்ராக்ட் ஆயிட்டே இருப்போம். ம் நெறைய விஷயத்துல, நெறைய மக்களோட நம்ம அட்ராக்ட் ஆயிட்டே இருப்போம். இது ம் என்னன்னா, அது மனித குலம் அப்படித்தான். அதனாலதான். ம் அதனாலதான் நம்ம வந்து ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதன அட்ராக்ட் பண்றாங்க. சோ ஓகே ஓகே. அதுல வந்து நம்ம மைண்ட்ல அவங்களுக்கு ஒரு பிளேஸ் குடுத்துட்டு, ம் ஒரு ம் இடத்த குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம அந்த இடத்துல அவங்கள நம்மள வைக்கணும்னு ஒரு இடத்தையும் நமக்கு தேர்ந்தெடுக்கும்போது, அது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம். ஓகே ஓகே சோ ஓகே. நீங்க ம் எந்த ஆஸ்பெக்டும் இல்லாம ம் ஒருத்தர பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கனால அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும். பட் ஓ! உங்களுக்கு கூட நெறைய விஷயத்த வச்சுட்டு நீங்க ஒரு மனுஷன பார்த்தீங்கன்னா, உங்கனால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருக்க முடியாது. ஓகே, ஏன்னா, ஓகே, அது ஓகேங்க சார். ம், ம். கண்டிப்பா நீங்க அட்ராக்ட் பண்றதுனால தான் அட்ராக்ட் ஆகுது. ஓ! அந்த மாரி மனிதர்கள் நம்ம தான் ஈர்க்கிறோம். எஸ், கண்டிப்பா. ஏன்னா, நீங்க உங்க தாட்ல தானே இருக்கு. நீங்க தான் என்ன ம்ஹ்ஹ்ம். பண்றீங்க? அவங்க உங்கள பத்தி சிந்திக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஓஹோஹோஹோ! இல்லையா? சோ ம்ஹ்ஹ்ம். அதுதான் ப்ராப்ளம். அது அது இல்லன்னா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். ஓ! நம்ம யாரையுமே அட்ராக்ட் பண்ணலன்னா, அவங்க நம்மள அட்ராக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, எத்தனையோ ஓகே. கோடி மனிதர்கள் நம்ம கிராஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். ம்ஹ்ஹ்ம். பர்ட்டிகுலரா ஒரு சிலர் தானே உங்களோட அட்டாச்ல இருக்காங்க. நீங்க ம்ஹ்ஹ்ம். நெனச்சா கூட இந்த நபர்கள வந்து உங்கனால அட்டாச்ல கொண்டு வர முடியுமா? அவங்க யாராவது உங்கள வந்து நெகட்டிவா, பாசிட்டிவா ஏதாவது செய்ய முடியுமா? ம்ஹ்ஹ்ம். ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ ம்ஹ்ஹ்ம். உங்க சிந்தனைக்குள்ளார இருக்கக்கூடிய மனிதர்கள், உங்க உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள், நீங்க எப்படி அட்ராக்ட் பண்றீங்க? நீங்க எப்படி அவங்கள ஃபோக்கஸ் பண்றீங்க? எப்படி அவங்கள மிரர் பண்றீங்கன்னு சொல்லலாம். அது ஓ! மாதிரியே அவங்க அங்க பிரதிபலிப்பாங்க. ஓகே, ஓகே, ஓகேங்க சார். இப்ப ஈவன் தோ நாம வந்து தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்றோம். சார் இப்ப ஈவன் நீங்க சொன்ன மாரி, இப்ப நான் வந்து ஒரு காலேஜ்ல போறேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்றேன். எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இல்ல ஒரு ஒரு பப்ளிக் கேதரிங்ஸ் போறேன். அங்க வந்து ஒரு நல்ல மனிதர்கள் அட்ராக்ட் பண்றேன்னா, அது நம்மளோட வைப்ன்னு சொல்லலாம் சார். இப்போ ஒரு ஜாபுக்கு ம். போறேன். இல்ல நம்ம க்ளோஸ் ரிலேஷனா சில பேர் வந்து வந்துட்டாங்க. இது நம்ம அட்ராக்ட் பண்றோமோ இல்லையோ, இட் வில் ஹேப்பன். அவங்க கண்டிப்பா நம்ம கூட இருக்கத்தான் போறாங்க. நம்ம அட்ராக்ட் பண்றோமோ இல்லையோ.
ஸோ அவங்களுக்கு இடையில நம்ம இதாகும் போது நம்ம மனநிலையை எப்படி சார் வச்சுக்கணும்? ஒரு எதர் இஃப் தே ஆர் ஒரு ஹட்டிங்கா இருக்காங்க, இல்ல வந்து ஒரு நெகட்டிவா நம்மள பண்ற மாதிரி இருக்காங்கன்னா, அப்ப நம்ம மனநிலையை எப்படி சார் வச்சுக்கிறது? நம்ம ஈவன் தோ நான் அட்ராக்ட் பண்ணல, அந்த மனநிலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது ரிப்பிட்டிவா. உங்களுக்குள்ள எந்த எதிர்பார்ப்புமே இல்லைன்னா அங்க வந்து அவர் என்ன சொன்னாலும் நீங்க அதை வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ ஓ ஓ ஓ நீங்க நாளைக்கு அவர் என்ன நினைப்பார் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். ஓ ஓகே ஓகே. ஈவன் தோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் இருந்தாலும். நாளைக்கு என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சா ம். அவரை நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஓகே 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 ஓகே. இன்று நாளைங்கிறதெல்லாம் நீங்க தான் டிசைட் பண்றீங்க. ஓ ஓ யார வேணாலும் எப்படி வேணாலும் எந்த சூழல்ல வேணாலும் எவ்வளவு பெரிய எதிரி வேணாலும் நம்மளால ம். சந்திக்க முடியும். ஓகே ஓகே பட் அவர் ஓகே. நம்ம எப்படி பாக்குறோங்கிறத நம்மளை பொறுத்துதான் இருக்குது. ம் 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 ம். நம்ம என்ன சிந்திச்சுட்டு அவங்கள பாக்குறோமோ அது மாதிரி அவங்க நம்மள பார்ப்பாங்க. ஓ ஓகே ஓகே ஓகேங்க சார். அப்புறம் இப்ப ரீசன்ட் எரால சார், இந்த ஒரு டெக்கேட்னு கூட வச்சுக்கலாம், இல்ல ஒரு 15 இயர்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த சோசியல் மீடியா வந்து வளர்ந்து 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 இப்போ லோன்லினஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வைட் ஸ்ப்ரெட் டிசீஸ் மாதிரி ஆயிடுச்சு. டிசீஸ்ன்னு சொல்றதா இல்ல பிளஸ்ன்னு சொல்றதான்னு தெரியல. இதனால நிறைய ஒரு சின்ன நீங்க ஒரு பிளஸும் இருக்கு. நிறைய பேர் இப்போ ஃப்ரீயா யூஸ் பண்ற வயசு நான் ரொம்ப லோன்லியா இருக்கேன், அலோன், அப்போ ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா கூட ஒரு ஃபீலிங்கோட வைக்கிறது. நம்ம சோசியல் மீடியானால இந்த லோன்லினஸ் அதிகமான மாதிரி எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. சில நேரங்கள் நானுமே அந்த மாதிரி ஃபீல்லாம் வந்திருக்கு. என்னடா யாருமே பேசிக்க மாட்றாங்க, ஒரே ஒரு லோன்லியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. அந்த மாதிரி அலோன்னஸ் லோன்லினஸ் ஃபீலிங்லாம் வந்ததுன்னா அதை எப்படி சார் ஹேண்டில் பண்றது? சில பேர் ரொம்ப அடிக்டா இருக்காங்க சோசியல் மீடியால. ஒரு போட்டோ எடுத்து போட்டு உடனே லைக்ஸ் வரணும் அப்படி இப்படிங்கிறது. நானும் அந்த ஸ்டேஜ் கடந்து தான் வந்திருக்கோம். அதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்றது? யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி அந்த மனசை வச்சுக்கணும்? இது இது வெரி வெரி சிம்பிள். எப்படின்னு கேட்டீங்கன்னா ம். மெயினா நீங்க சொன்ன ஒரே வார்த்தை தான் அதுக்கு பதில் கூட. அடிக்ஷனா இருக்காங்க அப்படின்னீங்கல்ல, அதுதான் அதோட உண்மையான விஷயமே. சோ ஒரு அடிக்ஷன் அப்படிங்கும் போதே ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அடிக்ஷனுக்குள்ளார போயிட்டாங்க, அதுல வந்து அடிக்ஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏன் அதுக்குள்ள போனாங்க, எதனால அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு வெரி சிம்பிளா நம்ம சொல்ற ஒரே பதில் செல்ஃப் லவ் இல்ல அப்படிங்கிறது. ஓகே ஓகேங்க சார். ஏன்னா இப்ப நீங்க உங்களை ரொம்ப காதலிக்கிறீங்க, உங்களை ரொம்ப மதிக்கிறீங்க, உங்களுக்கான ரெஸ்பெக்டை நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களோட வாக் எப்படி இருக்கும், உங்களோட ஸ்பீச் எப்படி இருக்கும், உங்களோட டைமிங் எப்படி இருக்கும், நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்யறதுன்னா எவ்வளவு பெர்ஃபெக்டா செய்வீங்க. என்ன காரணம்? இட்ஸ் மீ, நான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அங்க இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. எப்போ உங்களுக்கு வந்து செல்ஃப் லவ் இல்லையோ, நீங்க அடிக்ஷன்ல இருக்கிறீங்களோ, அப்ப அங்க வந்து நான்கிற பொருளே இருக்காது. அப்போ உங்களுக்கு டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுவீங்க உங்க வாழ்க்கையில. சின்ன சின்ன சந்தோஷத்தை தேடி நடப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில நாளைக்கு ஒரு கோல் செட் இல்லாத, அந்த கோல் செட்டையே ரொம்ப அலட்சியமா பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் செல்ஃப் லவ் இல்லைன்னு சொல்றேன். ஸோ செல்ஃப் லவ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடிக்ஷன்ல தான் இருப்பீங்க. நீங்க அடிக்ஷன்ல இல்லைன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்டட் பிளேஸ்ல இருப்பீங்க. ஸோ இதுதான் நேச்சர். ஸோ இது புரியலன்னா திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்ஷன்ல இருப்போம். நான் அடிக்ஷன்ல இருக்கேன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால அவங்க செல்ஃப் லவ் இல்லாம, அதனால நான் லோன்லியா இருக்கிறேன், என்னால வந்து இது பேர் பண்ண முடியல, எனக்கு வந்து யாருமே வந்து சப்போர்ட்டிவா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் ஒரு கான்பிடென்ட் லெவல் கூட அவங்களுக்கு இல்லாம இருக்காங்க. இதுதான் காரணம். செல்ஃப் லவ் இல்லைன்னா இதெல்லாம் இருக்காது. ஓ செல்ஃப் லவ் வந்து அப்படி செல்ஃப் ஈகோவும் மாறிடவும் கூடாது, ரொம்ப இதாகி ஆரம்பிக்கூடாது. இல்ல அது அந்த ப்ரௌட் வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயம் தான். நான்கிற அந்த ஃபீலிங் இல்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பா தவறு பண்ணக்கூடியவரா மாறி இருப்பீங்க. ஓ ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அங்க இருக்கும் இல்லையா? நீங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள நீங்க வச்சிருப்பீங்க. இல்லைன்னா அது இருக்காது. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் இந்த இப்போ இன்னொரு கான்செப்ட் சார், நம்ம என்ன சொல்றாங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றாங்க சார்.
உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது இல்ல மைண்ட்ஃபுல்னஸ் எப்படி சார் எடுத்துக்கலாம்? இது வந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது வந்து இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க சார். சர்வீஸ் ஆட்டிடியூட். சர்வீஸ் ஆக்டிவ் தான் பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நீங்க வந்து அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்க தனியா போய் உட்கார்ந்து ஒரு டீ சாப்பிடுறீங்க. ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா. அப்ப நீங்க மைண்ட்ஃபுல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓ. நம்மளோட தேவையை நாமே முழுமையாக பூர்த்தி செய்வது. அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். ஓகே, ஓகேங்க சார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த என்ஜாய்மெண்ட் அங்க வந்துரும். உங்களால தனியா உங்களோட பேச முடியல, உங்களோட பழக முடியல, உங்களுக்கான உங்களுக்கான வாழ்க்கைய, உங்களுக்கான விஷயங்களை நீங்களே செஞ்சுக்க முடியல அப்படின்னா, அதுதான் வந்து உங்களோட மைண்ட்ஃபுல்னஸ் இல்லாத ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போயிடும். எப்போ நமக்கான விஷயங்களை நாமே கரெக்டா செய்யறோமோ, கரெக்டா ஃபீல் பண்றோமோ, நம்மள ஒரு நல்ல ஹாப்பியா நம்ம வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றோமோ, அதுதான் வந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது. ஓ. நம்ம அது தெரியல. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம. ஆமா. நம்ம வந்து நம்மள லவ் பண்ணுவோம் இல்லையா? அங்கதான் மைண்ட்ஃபுல்னஸ் வளரும். ஓ. அதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சார் கொண்டு போறது? செல்ஃப் லவ் மட்டும் ஒரு சின்ன இது சார் ஸ்டெப் ஏதாச்சும் ஒரு ஷேர் பண்ண முடியும் சார்? செல்ஃப் லவ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒண்ணும் வேண்டாம். வெரி சிம்பிள் விஷயம். நம்ம உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நான் வந்து உங்க கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சொல்லுங்க ஓகே அப்படின்னு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன்னா, அது வந்து உங்களோட மைண்ட்ஃபுல்னஸையும் உங்களோட செல்ஃப் லவ்வும் டெவலப் பண்ணலைன்னு அர்த்தம். அதே சேம் டைம் வந்து நான் பேசும்போது ஒரு பொன் சிரிப்போடையே எப்பவும் நான் பேசிட்டே இருக்கிறேன். என்னோட முகம் வந்து என்ன அறியாம அது சிரிச்சுட்டே இருக்குது அப்படின்னா அதான் சரி. ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு முகத்தை நான் விரும்பிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஓ. அதை பார்த்தாலே நான் சிரிக்கிறேன். அது எப்படி இருக்கணும்னு நினைச்சு நான் ஃபீல் பண்றேன். சோ அதுதான் செல்ஃப். ஓகே, ஓகே, ஓகேங்க சார். இதை நீங்க உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வந்துடும். ஓகே, ஓகே சார். வில் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் சார். அப்புறம் உங்களோட இதுல நான் பார்த்தேங்க சார், உங்களோட யூடியூப் சேனல்ஸ்ல அந்த இஎஃப்டி அப்படிங்கிற ஒரு டேம் நிறைய போட்டிருந்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். என்ன இஎஃப்டி, என்ன சார், என்ன சொல்லி தரீங்க சார்? இது வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் டெக்னிக். நம்ம இந்தியால வந்து ஆக்சுவலா இந்தியாங்கிறதே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரி. அதனால வந்து இங்க நிறைய ஆன்மீக விஷயங்கள் வந்து நிறைய சொல்லிட்டே இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இங்க நிறைய கத்துக்கிறாங்க, நிறைய விஷயம் செய்யறாங்க, நிறைய ரீச் ஆகுறாங்க. பட் இதுல எல்லாமே எங்க அப்படின்னா ஒரு டாட் வந்து எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எனர்ஜி அப்படிங்கிறதே வந்து ஆக்சுவலா இந்த உலகத்தை சார்ந்ததே கிடையாது. டைம் டிராவல் ஆகட்டும், நியூவா இருக்கு. ஒரு எஸ் நியூவா இருக்குங்க சார் சொல்றேன். இந்த உலகத்தை சார்ந்தது இல்லைன்னு சொன்னீங்கல்ல, புதிய கான்செப்ட். இந்த உலகத்தை தாண்டினதான் எனர்ஜி. ஏன்னா வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு கடுகு. இந்த உலகம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பூமி வந்து ரொம்ப கடுகை விட ரொம்ப சின்னதான விஷயம். பட் அதே டைம்ல இந்த கேலக்சி, இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஒரு எல்லை இல்லாத ஒரு விஷயம். அதுல வந்து நம்ம டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துல நம்ம வந்து நிறைய ஹிஸ்டரிஸ் வந்து நிறைய இடத்துல சொல்லி இருக்குது. நிறைய மதங்கள் வந்து இதை பத்தி பேசியிருக்குது. நிறைய கிரந்தங்கள், நிறைய இதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நிறைய புத்தகங்கள், வரலாற்று விஷயங்கள், இந்த எனர்ஜியை பத்தி பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜியை பத்தியும் நம்மளோட சோல் டிராவல் பத்தியும் மெடிடேஷன்ல இங்க மட்டும் இல்லாம இந்த உலகத்தை அதாவது இந்த பூமியை தாண்டி யூனிவர்ஸ்ல நம்மளால டிராவல் பண்ண முடியும். அங்க போய் நம்ம வேறொரு உலகத்தையும் வேறொரு இடத்தையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க.
அத மாதிரி நம்ம வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய, ஏன்னா நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மீக அடிப்படையில நீங்க எல்லாம் எங்க டாட் வச்சு நிக்கிறீங்க அப்படின்னா, இந்த பூமியை மட்டும் சோர்ஸா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப சன்லைட் இல்ல அப்படின்னா பூமி இருக்குமா? இருக்காதுங்க சார். இருக்காது. அப்போ அந்த சன் வந்து வேற எனர்ஜி இல்லையா? ஒரு ஃபயர் எனர்ஜி. நம்ம வந்து பூமியில அது கிடைக்கலனால கட் ஆகி முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். ஒரு முடிஞ்சு போற விஷயம் ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்குமா? அது வந்து பிரம்மாண்டமா இருக்குமா? நிச்சயமா இருக்கு இல்லையா? பூமி வந்து ஒரு பிரம்மாண்ட சக்தியா இருக்குமா அப்படின்னா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பூமிங்கிறது ஒரு நிலம் சார்ந்த ஒரு பகுதி, அவ்வளவுதான். பட் அதே வந்து யூனிவர்ஸ்ல போய் நம்ம டிராவல் பண்ணும்போது யூனிவர்ஸ் வந்து அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆற்றல். இந்த ஆற்றலுக்குள்ளார நம்ம டிராவல் பண்ணும்போதுதான் இந்த பூமியை பத்தியே நினைச்சு 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 பஞ்சபூதங்களை பத்தியே நினைச்சிட்டு இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா நமக்கு புரியாது. அப்ப அந்த யூனிவர்சல் டிராவல் பண்ணும்போதுதான் இந்த பூமியில நடக்கிற நிறைய விஷயங்களை, அந்த சக்தியை வந்து முழுமையா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த சோல் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சோல் என்னவா இருக்குங்கிறதையும் நம்மளால உணர முடியும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த பூமியை விட்டு வெளியே வரும். யூனிவர்ஸ்ல வந்து நீங்க ஃபீல் ஆகும். அந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது சும்மா வெறும் ஒரு வார்த்தை அல்ல. அது அந்த வார்த்தைக்கு பின்னாடி பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த வார்த்தை வந்து எல்லையில்லாத ஒரு பொருளை வந்து குறிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா பிரம்மாண்டம் 1000 சூரிய குடும்பங்கள் அப்படிங்கும் போதே பாருங்களேன், ஒரு குடும்பத்துலதான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? கண்டிப்பாங்க. நட்சத்திரங்கள் வந்து எவ்வளவு இருக்குது, அதுக்கு என்ன லைஃப், பல லட்ச வருஷங்கள் கடந்து ஒரு முறை நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப அந்த டேஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணா நம்ம அங்க போய் டிராவல் பண்ணும் போது அது புரியணும். அதுக்குதான் நம்ம வந்து ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணி அத வந்து அந்த யூனிவர்சல் எனர்ஜியை வந்து நமக்குள்ள நம்ம ஃபீல் பண்றதும், அதே டைம்ல அத மேல இருந்து ரிசீவ் பண்றதும், 2 விஷயத்தையுமே நம்ம கத்துக் கொடுக்கிறோம். அதனால உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி மூலமா அந்த உங்க லைஃப வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜில டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது, உங்க அந்த மெடிடேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது உங்களோட பார்வைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய அந்த ஒரு சக்தியோட நிலையை வந்து மாத்தும் போது நீங்க ஒரு பிரம்மாண்டமா மாறுறீங்க. உங்களால எதையுமே உங்க வாழ்க்கையில ஈஸியா கணிக்க முடியும், எதையும் செய்ய முடியும். அது ஒரு அப்பாற்பட்ட வாழ்க்கை. இந்த பூமியில ரொம்ப சாதாரண மனிதனை பார்க்கறதுக்கும் இந்த ஒரு டிராவல்ல இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆன்மீகம் சொல்லி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பொதுவா சொல்றதே ஆன்மீகத்தை கையில எடுக்கிறாங்க அப்படின்னா எஸ்கேபிசம், எஸ்கேப் ஆகி போறக்கான ஒரு ட்ராக். இந்த பூமியில வந்து நிறைய மனிதர்கள் உபயோகிக்கக்கூடிய ஒரு விஷயம். எஸ்கேபிசத்துக்கு தான் வந்து ஆன்மீகத்தை கையில் எடுக்கிறாங்க. ஆன்மீகம்ங்கிறது அப்படி கிடையாது. அது எஸ்கேபிசம் கிடையாது. உங்களோட எல்லா டியூட்டியும் செஞ்சுட்டு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறக்கூடியதுதான் அந்த விஷயம். சோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப ஒரு ரொம்ப சிம்பிளிஃபையா இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போய் நம்ம வாழ்க்கையை மாத்தணும்னு நினைச்சா நம்ம அதை கண்டிப்பா கத்துக்கதான் வேணும். ஒரு குரு வேணும், ஒரு டீச்சர் வேணும். ஏன்னா அப்பதான் அதை நம்ம தெளிவா புரிய முடியும். இல்லைன்னா நமக்கு புரியாது. இது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல். அதை வந்து நீங்க கத்துக்கிட்டு அதை பயிற்சி பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துதான் நீங்க அதுக்குள்ளே வர முடியும். நான் இன்னைக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது என்னோட டெய்லி பண்ண பிராக்டிஸ் தான். இதே இடத்துல நீங்க வந்து பேசணுங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறது. ஸோ அதை வந்து நான் என்ன எனக்குள்ள அனுபவிச்சனோ அது அப்படியே தெளிவா எந்த ஒரு டாட் இல்லாம எந்த ஃபில்ட்ரேஷன் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அந்த பிளட்ஜா உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே. தேங்க்யூ சார்.
எஸ். அதுதான் நாம ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். அதுல அதைத்தான் தெளிவா சொல்லி கொடுக்குறோம். ஓகே ஓகே ஓகேங்க சார். அதாவது இப்ப ஜியோஜி நீங்க ஹீலிங் யூடியூப் இப்போ இப்ப நீங்க சொன்ன அந்த யூடியூப் நேம் வந்து ஜியோஜி ஹீலிங் அப்படின்னு வச்சிருக்கிறோம். ஓகே அதுல ஓகேங்க சார். போனீங்கனாலே ஓரளவுக்கு எல்லாமே அதுல டீட்டெயில் இருக்கும். நீங்க அதிலே பார்த்துக்கலாம். ம், 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 ம். கண்டிப்பா சார். நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட அந்த ம். கிளாஸ் டீட்டெயிலும் அந்த யூடியூப் சேனல் டீட்டெயிலும் நான் போட்டிருக்கேன் சார். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பா அதில் விசிட் பண்ணி பார்க்கலாம். அப்ப நீங்க சொன்ன அந்த இஎஃப்டி அப்படிங்கிறது வந்து சார், நம்ம அந்த யூனிவர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எனர்ஜியை நம்ம கிராஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயம்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அது எக்ஸ்பென்ஷன் என்ன எஸ், சார்? கண்டிப்பா. அது வந்து நம்ம எமோஷனல். பிரசன்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய எமோஷனலை ஃப்ரீயே பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். ஓகே நீங்க ஓகேங்க சார். எப்போ வந்து எமோஷனல் ஆகல அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க யூனிவர்ஸ்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா ஓஹோ. எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்றது தானே ப்ராப்ளம். ம், 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 ம். ஸோ அந்த எமோஷனல் உங்ககிட்ட இல்லைனாலே எல்லாமே சரியாயிடும். ஓகே ஓகே. ஏதாவது ஒரு இப்போ நம்ம நீங்க சொன்னதை வச்சு சார் ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம அதிகமா பாதிக்கப்படுறது, இது சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்றாங்க சார். ஆங்ஸைட்டி அப்படின்னா எதிர்காலத்தை பத்தின ஒரு பயம், இல்ல இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு பயம் வந்துருது. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா முடிஞ்சதை நினைச்சதை பத்தி நினைக்கும் போதோ, ஒர்க் அலாட் பண்ணிட்டு இல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் நினைக்கும் போதோ ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. அது ரெண்டையும் நம்ம இது மூலமா ஹேண்டில் பண்ணிக்கலாம் இல்லைங்களா சார்? இந்த இஎஃப்டி மூலமா. கண்டிப்பா. நம்ம ம், இந்த விஷயம் மூலமா ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணிக்கலாம். ஆங்ஸைட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். ம், ம், நம்ம வாழ்க்கையில கடந்து வந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரிஸ் ம், ம், ம். அதை வந்து எரேஸ் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டா. ஓ. மெயின் இந்த சைல்ட்ஹுட். கான்செப்டோட மெத்தடே அதுதான். ஓகே ஓகே ஓகே. பாஸ்ட் லைஃப் எரேஸ் பண்ண முடியும். ம், 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 வேற எதுலயும் வந்து அது பண்ண முடியாது. இதுல ம். வந்து அது ரொம்ப அற்புதமா பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். அது எப்படி நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வந்து நிறைய விஷயம் கடந்து வந்திருக்காங்க. ம், ம், ஸோ ம். சம்டைம்ஸ் உங்க தாத்தா பாட்டி வந்து ரொம்ப ஏழ்மையில இருந்திருப்பாங்க. ஒரு களி சாப்பிடுறதே அவங்க வாழ்க்கையில பெரிய கஷ்டமான விஷயமா இருந்திருக்கும். ம், ம், ம். இன்னைக்கு நீங்க வந்து பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க. ஸோ ம்ஹ்ம். அந்த பாட்டி வந்து ஏதோ சொல்லி வச்சிருப்பாங்க. சாப்பாடு வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ம்ஹ்ம். ஏதோ ஒரு வேர்ட் அதுல இருக்கும். ம்ஹ்ம். அந்த வேர்ட் என்ன பண்ணுவோம்னா, நீங்க பீஸா சாப்பிடும்போது வயித்த கலக்கி விடும். ம்ஹ்ம். அந்த கர்மா, கர்மா. அந்த ம்ஹ்ம். ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவங்க ம். வந்து அந்த கொட்டேஷன்ல தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ம்ஹ்ம். நீங்க வந்து இப்போ ஹைலி வெரி ரிச் பெர்சனா நீங்க கன்வெர்ட் ஆயிருப்பீங்க. ஏன்னா ம்ஹ்ம். உங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கும். நீங்க நல்ல நிலைமைக்கு வந்திருப்பீங்க. ஸோ ம்ஹ்ம். உங்க ஃபேமிலி வந்து அந்த மாதிரி பண்ணும்போது ஏதாவது ஒரு டிராபேக், ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ம். யாருக்காவது வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாம போறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எனர்ஜி வந்து ம். உங்கள ஒரு நெகட்டிவ் வந்து உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ம்ஹ்ம். நிறைய பேத்துக்கு புரியாது. ஏன் நான் உடம்பு சரியில்லாம ஆகுறேன் அப்படின்னு. ம்ஹ்ம். இதுக்கு ம்ஹ்ம். காரணம் என்னன்னா, உங்க தாத்தா இல்ல பாட்டி, தாத்தாவோட தாத்தாவோட பாட்டி அந்த ம்ஹ்ம். மாதிரி கூட இருக்கலாம். 500 ம்ஹ்ம். வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். ம். அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் அவங்க அந்த மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. ம்ஹ்ம். ஸோ அது என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். ம்ஹ்ம். இதுல மெயின் கான்செப்ட் என்னன்னா, இதுல வந்து ஏன் நான் வந்து யுனிவர்ஸ்ல டிராவல் பத்தியும், உங்க வாழ்க்கையவே இதை வந்து முழுசா மாத்தும் அப்படிங்கறதுல ஒரு ஹோப் கொடுக்குறோம் அப்படின்னா, இதுதான் காரணம். ஓ! என்னன்னா, அந்த ஒரு 500, 600, 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட போய் அவங்க ஏதாவது சொல்லி வச்சிருந்தா அதை வந்து சரிப்படுத்திட முடியும். ஓகே, அப்ப ஓகேங்க அந்த சார். மனிதர்களுடைய அந்த கர்மா சரியாகும் போது பிரசன்ட் வாழ்க்கை சரியாயிடும். ம். ரொம்ப ஈஸியா வந்து நம்மனால இது பண்ண முடியும். நீங்க நிறைய கோயிலுக்கு போய் என்னதான் பண்றீங்க? ம். ப்ரே பண்ணுவோம் இன்னைக்கு சார் அவ்வளவு. மூதாதையர்களுக்காக தானே நிறைய விஷயம் செய்றீங்க. ம்ஹ்ம். இல்லையா? ம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன கடைசியில சொல்லுவாங்க? உங்களுடைய அந்த வினைகள் இருக்குது. ம்ஹ்ம். அவங்களோட ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? ம்ஹ்ம். ஸோ அத வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுவோம். பிரசன்ட் லைஃப் நல்லாயிடும். சார் ம்ஹ்ம். அது நான் பண்ண தப்புக்கு தான் சார் எனக்கு தப்புக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ம். உங்க தாத்தா பண்ண தப்புக்கும் நீங்க தான் அனுபவிக்கணும். ஓ! இததான் அத கர்மான்னு வந்து இதுல எடுத்துக்கலாம். கரெக்ஷன் கண்டிப்பா. ம்ஹ்ம். அதனாலதான் இவ்ளோ இது வந்து ஒரு யுனிக்கான விஷயம். நீங்களே உங்களுக்கான அந்த கர்மாவ சரிப்படுத்த முடியும்னு சொல்றோம். ம்ஹ்ம். உங்களுக்கான விஷயங்கள நீங்களே சரிப்படுத்த முடியும்னு சொல்றது இதுதான். ஓ! சும்மா ஒரு நோய் இல்லாத வாழ்க்கை, ஆட்டிசம் பத்தி கூட நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா? இது ம்ஹ்ம். எல்லாமே வந்து உங்களோட கர்ம வினை கிடையாது. நீங்க நல்ல ம். மனுஷன் தான்.
ஏன் உங்களுக்கு அது வந்துச்சுன்னா உங்க மூதாதையர்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், யாராவது வந்து ஏதாவது பண்ணி வச்சிருக்கும், ஏதாவது ப்ராப்ளம்ஸ். ஓ அது சால்வ் பண்ணும்போது இங்க ரெக்கவர் ஆக ஆரம்பிப்பாங்க. நாங்க ஓகே. அதை பார்த்துருக்குறோம், நிறைய செஞ்சிருக்கிறோம். அந்த ஆட்டிசம் கேசஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து நாங்க சப்போர்ட் கொடுத்துருக்குறோம். அதுல அது பார்க்கும்போதே ரொம்ப லாங் டைம் ப்ராப்ளமா தான் இருக்கும். ஓகே 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 அப்புறம் சார். தான் அதை எடுத்து நிறைய சைக்காலஜி டிஸார்டர், அதாவது இன்னைக்கு வந்து ஒரு கீழ்ப்பாக்கத்துல மனநல மருத்துவத்துல இருக்கக்கூடியவங்களை வந்து ஒரே நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணி நாங்க வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் எங்களோட இந்த சிஸ்டம் மூலம். ஓ கிரேட் சார். அவங்க வந்து பெரிய ஒரு மிராக்கிள். 4.5 வருஷம் 5 வருஷம் அங்க பேஷண்டா இருக்கிற ஆளை நாங்க இங்க டிஸ்டன்ஸ்ல இருந்தே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க லைஃப்ல இருக்கிற இந்த கர்மாஸை வந்து சரிப்படுத்தின மூலமா அவங்களுக்கு உள்ள இருந்த அந்த எனர்ஜியை வந்து நாங்க நெகட்டிவ வந்து வெளியே கொண்டு வந்தனால ஒன் டேல அவங்கள வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ணியிருக்கோம். ஓ கியூர் பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு பல வருஷமா அவங்கள நல்லா தான் இருக்காங்க. ஓ கிரேட் சார். ஒரு பெரிய மிராக்கிளா 4 இருக்கு வருஷம் கேக்குறது. 5 வருஷம் சைக்காலஜி டிஸார்டர்ல இருந்தோம். பிரசன்ட்ல கூட 2-3 கேஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓ இன்னைக்கு கூட வந்து அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் நான் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க என்கிட்ட கேட்டனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு, ஓகே ஓகே. ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம இந்த டெக்னிக் மூலமா பண்ணோம். ஓஹோ. பண்ணி நம்ம அதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதை வந்து கத்து கொடுக்கறதுனால நீங்களே உங்களுக்கு நீங்க செஞ்சுக்கணும். சார் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணீங்க சார். அதாவது எப்படி வந்து இஎஃப்டினா என்ன, குறிப்பா வந்து அந்த யூனிவர்ஸ் டிராவல் பத்தி சொன்னீங்க. நம்ம அது கூட கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ டே டு டே லைஃப்ல எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸ், ப்ராப்ளங்களோட டே டு டே நிறைய ப்ராக்டிஸ் ஃபேஸ் பண்றோம். என்ன அப்படின்னா இந்த ஒரு ஹர்ட் இருக்குங்களா சார், நிறைய பேர் நம்மள நம்ம மனசு புண்படுற மாதிரி பேசுறது, ஒரு ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், வீடாகட்டும், ஒரு பப்ளிக் பிளேஸ் ஆகட்டும், வியர்டா ஃபீல் பண்றது, ஒரு இன்சல்ட் ஆகுறது, அது எப்படி சார் அந்த இமீடியட்டா அதை எப்படி சார் டக்குன்னு மனசை பாசிட்டிவா மாத்திக்கிறது, ஹவு டு ஃபேஸ் இட்? ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து ரொம்ப ரிச்சாகவும் ஹைலி பவர்டாகவும் நீங்க உங்களுக்குள்ளார ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு அசிங்கமான ஒரு புழுவா நீங்க ஃபீல் ஆயிட்டீங்கன்னா அதை போய் தொட்டு பார்ப்பீங்களா? தொட மாட்டேங்க சார். ரொம்ப அருகருப்பான ஒரு புழுவா வந்து நம்ம ஃபீல் ஆயிட்டோம்னா நம்ம அதை போய் எந்த விதத்துக்கு டச் பண்ண மாட்டோம், அதை வந்து தொட மாட்டோம் இல்லையா? ம், 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 ம். வெரி சிம்பிள். அந்த மாதிரி பேசுறவங்கள நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா போதும். ஓ கிரேட் சார். ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு லைஃப்க்கு. ரொம்ப டிஃப்ரெண்டா அப்ப இருந்தது சார். நம்ம இருந்தா அவங்கள அப்படியே அழகா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே 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 ஓகே. இப்ப இன்கேஸ் அவங்கள்ட்ட போய் ஏதாவது பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க உங்களை தப்பா மாத்திடுவாங்க இல்லையா? ம், 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 ம். ரியாக்ட் பண்ணக்கூடாது. இதான் சரி. அப்ப நம்ம ரியாக்ட் பண்ணாம அங்கிருந்து அங்க நகர்ந்து போயிட்டோம்னா ம், ம், ம். நம்ம அங்க போயிட்டு அவங்க நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நமக்குள்ள இருந்துச்சு ம், ம். அப்படின்னா நம்ம இந்த டெக்னிக் இஎஃப்டி, இந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்ஸ் மூலமா ம், ம், ம். ஒரு டிஸ்டன்ஸ் ஹீலிங் மெத்தட் அது ம், இருக்குது. ம். ஸோ அந்த அந்த மெத்தட் மூலமா அவங்க எங்கேயாவது ஏதாவது ஊர்ல எப்படி வேணா இருக்கலாம். அவங்கள வந்து நம்ம இங்கிருந்தே நம்மளோட ஹீலிங் மெத்தட்ஸ் மூலமா அவங்கள சரி பண்ண முடியும் நம்மளால. ஓ கிரேட் அப்ப சார். நெக்ஸ்ட் டே வந்து நீங்க எதுவும் பேசாம பேசாம வந்திருப்பீங்க. காசிப் கூட அவங்க பேசியிருக்கலாம் உங்களை பத்தி உங்க காதுல விழுகிற மாதிரி. அவரே நாளைக்கு வந்து கேட்பாரு, சாரி நானு தெரியாம அந்த வேர்டு யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டு அவரே சாரி கேட்டுட்டு போயிடுவாரு. இந்த ஒரு மிராக்கிள் வந்து உங்க லைஃப்ல நடக்கும். நிறைய பேத்துக்கு நடந்துகிட்டே இருக்கு. நம்மளோட பயணிச்சுட்டு இருக்கிற பல நபர்களுக்கும் இதை அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கூட இந்த டெக்னிக் அவங்க அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு தான் சொல்றேன். ஓகே ஓகேங்க சார். ஏதோ ஒரு ஃபேண்டசி மூவி கேட்குற மாதிரி இருக்கு சார். நம்ம ஹீல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எஸ், கண்டிப்பாங்க. அந்த ஒரு ஹோப் நம்ம கொடுக்கறதுனாலதான் நிறைய ப்ராப்ளம் தான் அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஓஹோ. இவ்வளவு நாளும் ரெஸ்பான்ஸ் பண்ணி பண்ணி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார ப்ராப்ளமே. கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். நம்ம கத்து கொடுத்துருக்கிறது என்னன்னா, ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா ம், ம். ப்ராப்ளமே கிரியேட் ஆகாதுல்ல. கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். நம்ம ஒரு படத்துல இவங்கனாலதான் பாக்குறதாகட்டும். ஆமாங்க சார். ஒரு படத்துல பாக்குறதாகட்டும், நம்ம இன்ஃபுளுன்ஸ் ஆகுறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றது என்னன்னா, ஒருத்தன் இன்சல்ட் பண்றான்னு திரும்ப இன்சல்ட் பண்ணு,
உங்களோட சண்டைக்கு வந்தானா ஆமா. நீ அப்படிதானே சார் நம்ம இப்ப நார்மலா நமக்கு வளர்ந்து வர சூழ்நிலை அப்படிதான் அப்படிதான் டீச் கத்துக் பண்ணி கொடுக்குது. வச்சிருக்காங்க. ம். அப்படிதான் நாம அப்படிதான் லேர்ன் பண்ணியிருக்கிறோம். அப்படிதான் நம்மள டீச் பண்ணியிருக்காங்க. ஆமா. அத பண்ணலைன்னா வீக்னஸா பாக்குறாங்க. இப்ப நம்ம ரியாக்ட் பண்ணல அப்படின்னா இப்ப ஆக்சுவலா ஒரு ரொம்ப ரிச் பர்சன் இருக்காருன்னு வைங்க. சரிங்க சார். ஒரு அரசியல்வாதி ஆகட்டும், செலிபிரிட்டி ஆகட்டும், ம்ஹ்ம். ஒரு கார்ப்பரேட் ஓனர் ஆகட்டும், ம்ஹ்ம். அவங்கள செருப்படுத்தி அடிக்காத ஆளே கிடையாது. ம்ஹ்ம். எனக்காக அவர் போய் உட்கார்ந்து அழுதுருக்காரா? ம்ஹ்ம். அந்த அந்த நபரை கூட தண்டிக்க கூட மாட்டாங்க இல்லையா? ம். அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ரிவார்டு குடுப்பாங்க. ம். 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 அந்த இடம் அவங்கனால ஏன் வர முடியுதுன்னா, இதுதான் காரணம். ஓகே, ஓகே, ஓகேங்க சார். அவங்க அவ்வளோ அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அதனால தான் அவங்கலாம் ரிச் பெர்சன்ஸ். ம். ஒரு எல்லையை கடந்து வாழ்றாங்க. ம். நீங்க ரொம்ப நார்மலா இருக்கிறீங்க. அதனால எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. ம். நம்மளும் ரியாக்ட் பண்றோம், அஃபெக்டும் ஆயிக்கிறோம். எஸ். நமக்கு தான் எல்லா பாதிப்பும். கண்டிப்பா, அதுல எந்த கண்டிப்பா. மாற்றமும் இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பாங்க நீங்க சார். யாருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் குடுத்தாலும், ம். கடைசியில உங்களுக்கு தான் அது வந்து சேரப்போகுது. சேரப்போகுது. ம். எஸ். ஓகே சார். அவங்க வந்து அத ஃபீல் ஆகுறதே கிடையாது. எத்தன ம். இடத்துல, எத்தன கூட்டத்துல, எத்தன பேர் என்னெல்லாம் செய்றாங்க இல்லையா? ம்ஹ்ஹ்ஹ்ம். அதையெல்லாம் கடந்து அவங்க சாதிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க சார். பட் உங்கனால ஒரு சின்ன ஹர்ட் ஆனா கூட நீங்க என்ன ஆகுறீங்க? அதுக்கு பாதிச்சிடுறோம். ரியாக்ட் பண்றதுக்கு மேக்ஸிமம் உங்களோட ஒரு 1 மந்த், 1 இயர் வேணாலும் நீங்க வேஸ்ட் பண்ணிருவீங்க. ஓ! ஏன்னா போன டைம் நமக்கு திரும்பி வரவே வராது வாழ்க்கையில. கண்டிப்பா, கண்டிப்பாங்க சார். நெறைய இடத்துல நான் மாறுனது கூட எப்படின்னா, நான் இத சிந்திக்க மாட்டேன்னு சிந்திச்சனால தான் என் லைஃப் நெறைய மாறுச்சு. ஓ! கிரேட் சார். இந்த அதாவது நம்ம அத பத்தி யோசிக்க கூடாது. எஸ். நான் ம்ஹ்ம். அத சிந்திக்க மாட்டேன்னு சிந்திக்கணும் நம்ம உட்கார்ந்து. ஓ! ஆனா நம்ம என்ன பண்றோம்? அத ரிப்பீட்டிவா பத்தியே அதத்தான் நெறைய யோசிக்கிறேன். சிந்திச்சுட்டே இருக்கோம். ம், அ ம், ம். அதையே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அத சிந்திச்சுட்டே இருக்கிறோம். ம்ஹ்ம். அதனால தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே, ஓகேங்க சார். எஸ். தேங்க் யூ. நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் வந்து அ ம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ம்ஹ்ஹ்ம். நம்ம எப்படி நான் இந்த இஎஃப்டி நடத்துறோம் இப்ப நீங்க என்ன? சொல்றதெல்லாம் கேட்கும்போது சார், நீங்க ம், சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு மேஜிக் இது மாரி இருக்கு. ஸோ எனக்கும் அந்த இஎஃப்டி ம். பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒருத்தர் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, எப்படி சார் வந்து அப்ரோச் பண்றது? அந்த ஆஃப்லைன் சென்டர் ஏதாச்சும் இருக்கா? இல்ல என்னென்ன மாரி கோர்சஸ் நீங்க கண்டக்ட் பண்றீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இன்ட்ரஸ்டட் பெர்சன்ஸ் யூஸ்ஃபுல்லா நம்ம இருக்கும். வந்து அ ஒரு Zoomல தான் கிளாஸ் நடத்துறோம் ஆக்சுவலா. ம்ஹ்ம். லைவ்ல வந்து ரொம்ப ரேரா தான் நாங்க கண்டக்ட் பண்றோம். அது ம்ஹ்ம். வந்து ஒரு 1 இயர் அப்படிங்கும்போது ஒரு மீட்டப் மாரி வச்சு பண்றோம். ம்ஹ்ம். ஸோ இல்லைன்னா மேக்ஸிமம் 99.9% Zoomல தான் கிளாஸ் கொண்டு போறோம். ம்ஹ்ம். 12 டேஸ் பெர் டே 2 ஹவர்ஸ். ம்ஹ்ம். நாளைக்கு வந்து 2 மணி நேரம் கிளாஸ் குடுப்போம். அது நைட் டைம் 8 டூ 10 மட்டும் கிளாஸ். ஓகே. ஏன்னா எல்லாத்துக்கும் கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதும், வெளிநாட்டுல இருந்து நெறைய பேர் அட்டெண்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ ஓகே, ஓகே. அவங்க டைமிங் வந்து நம்ம நைட்ல எடுத்தா தான் அவங்க மார்னிங்ல அட்டெண்ட் பண்ண முடியும். இப்போ பிரான்ஸ், யுஎஸ்ஏ அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஈஸ்டர்ன் கண்ட்ரி ஆகட்டும், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஆகட்டும், அப்ராட்ல இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருமே வந்து நம்ம வந்து நைட் டைம் கிளாஸ் எடுத்தோம்னா தான் அவங்க மார்னிங் ஹவர்ஸ்ல பார்க்கறதுக்கு சௌரியமா இருக்கும். ஸோ ம்ஹ்ஹ்ம். அந்த கான்செப்ட்னால நம்ம என்ன பண்றோம்னா, அந்த நைட் 8 டூ 10 வந்து அந்த கிளாஸ் எடுக்கிறோம். ஓகே, ஓகே, மெயினா ஓகே. வந்து அந்த அவுட் சைட் கண்ட்ரில இருக்கிறவங்களுக்காக. ஏன்னா ஜூம் கிளாஸ் தானே. ம்ஹ்ம். வேர்ல்டு வைட் யார் வேணாலும் அட்டெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. அதுக்காக அந்த மாரி டைம் வச்சிருக்கோம். ஓகே, ஓகே, நெறைய ஓகே. பேர் கேட்பாங்க, மார்னிங் ஏன் சார் 11 டூ 12 வச்சுக்க கூடாது? ம்ஹ்ம். நம்ம அப்படி வச்சோம்னா அவங்களுக்கு மிட் நைட் ஆயிரும்ல. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ ம். அதனால தான் நம்ம நைட் வச்சோம்னா, ஏர்லி மார்னிங் அவங்களுக்கு வரும். ஒரு ம். 5:30, 6:00 அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அட்டெண்ட் பண்றது. ம்ஹ்ஹ்ஹ்ம். 4 1/2 ஹவர்ஸ் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 2 2:30 டூ 4:30 ஹவர்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஜெனரலா அந்த வேரியன்ட். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. அப்ப நம்ம 8:00 எடுக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 4:30 இல்லன்னா அந்த மார்னிங் ஏர்லி மார்னிங்கா இருக்கணும். இல்லன்னா ஆஃப்டர்நூனா இருக்கும் அவங்களுக்கு. ஓ! பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஓகே, எல்லா ஓகே. நாட்டுக்கும் மேட்ச் ஆகும் அந்த டைமிங். அதுக்காக ஓ! 8 டூ 10 வச்சிருக்கோம். எப்படிங்க சார்? இப்ப WhatsAppல உங்க நம்பர வந்து நான் கீழ இதுல போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் ஓகே. பண்ணோம்னா, குரூப்ல ஆட் பண்ணி நீங்க எந்த பேட்ச் ஸ்டார்ட் நம்ம ஆகுது? வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம்.
ம்ஹ்ம். அதுல வந்து நீங்க ஜஸ்ட் நம்பர்ல வந்து ஹாய் கூப்பன்னாலே நாங்க உடனே அது ரெஸ்பான்ஸ் பண்ணிருவோம். அந்த ம்ஹ்ம். எங்களோட ஒரு நம்பர் 847 கடைசி நம்பர் வரக்கூடிய ஒண்ணு இருக்கு. அது வந்து பிசினஸ் வாட்ஸ்அப். ஸோ ம்ஹ்ம். அதுல வந்து நீங்க ஒரு ஹாய் போட்டாலே அதிலேயே ரிப்ளை ஆகும். ஆட்டோ ஆன்சர்ல வந்து வந்துரும். கீழ வந்து ம்ஹ்ம். ஜூம் லிங்க் இருக்கும். ஜூமோட சாரி அதுல வந்து யூடியூப் சேனலோட இது இருக்கும். அப்புறம் ம்ஹ்ம். வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். ம்ஹ்ம். அதுக்கப்புறமா வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். அப்படி ஒரு ம். 3 சிஸ்டம் வந்து அதிலேயே இருக்கும். நீங்க ஒரு ஓகே. ஹாய் போட்டா கூட உங்களுக்கு எல்லா ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும். நீங்க ம். நம்மள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல போய் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல்லா பாத்துக்குங்க. ம்ஹ்ஹ்ஹ்ம். நம்ம எத பத்தி சொல்றோம், என்ன கிளாஸ் எடுக்கிறோம், என்ன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஜூம்ல ஃப்ரீ கிளாஸ் வச்சிருக்கோம் மார்னிங் 7 to 8. ஸோ ம்ஹ்ஹ்ம். அது எல்லா கண்ட்ரிலும் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டைமிங் நான் சொன்ன மாதிரி அதே ப்ராப்ளம் இருக்கிற டைம் தான். பட் ம்ஹ்ஹ்ம். இந்தியால இருக்கிறவங்க, ஸ்ரீலங்கா நியர்பை இருக்கிறவங்களே யூஸ் பண்ணலாம். ஸோ ம்ஹ்ம். அவங்க வந்து அந்த மார்னிங் 7 to 8 வந்து ஃப்ரீ கிளாஸ் நான் டெய்லியுமே இருக்கு. ஓகே, ஓகே. எவ்ரிடே மார்னிங் 7 to 8. ஸோ அதுல வந்து நீங்க ஜூம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலயே ம்ஹ்ம். ஃப்ரீ லிங்க் இருக்கும். ஜூம் லிங்க் இருக்கும். நீங்க அதுல வந்து ஜாயின் பண்ண. நீங்க அங்க ஜாயின் பண்ணும்போதே நாங்க உங்கள்ட்ட கேட்போம். உங்க புதுசா என்டர் ஆயிருக்கிறீங்க. உங்க மொபைல் நம்பர் கொடுங்கன்னு. அந்த ம். இதுல வந்து நீங்க வாட்ஸ்அப்குள்ளார வந்துரலாம். ஓகே, ஓகே, ஓகேங்க சார். வாட்ஸ்அப்குள்ளார வந்துட்டா, அப்புறம் எங்களோட ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். ம்ஹ்ஹ்ம். அந்த 12 டேஸ் கிளாஸ் எந்த பேட்ச் எப்போ ரன்னிங்ல இருக்கா, இல்ல வந்து நியூவா ஸ்டார்ட் பண்றோமா? அப்படிங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். மேபி நீங்க ம்ஹ்ம். எங்கள ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 30 டேஸ்க்கு அப்புறம் கூட உங்களுக்கு கிளாஸ் வரலாம். ஓகே, ஓகே. ஏன்னா எந்த ஷெட்யூல் இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த ஷெட்யூல் பிரகாரம் எந்த பேட்ச் டைம் எப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா தான் உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க ஜாயின் பண்ணி ம்ஹ்ம். ஃபீஸ் எல்லாம் பே பண்ண வேண்டி வரும். ஃப்ரீ கிளாஸ் இல்ல அது. ஓகே, பெய்ட் ஓகே. கிளாஸ் தான். நைட் ம்ஹ்ம். டைம் வர்றது. ஸோ அத வந்து நீங்க கத்துட்டு, அதுல இருக்கிற ஸ்டேஜஸ் எல்லாம் தெரிஞ்சு, அ தெளிவா நீங்க வந்து இத வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, ஓகேங்க சார். அப்ப லைஃப் டைம் சப்போர்ட் குடுப்பீங்க. கண்டிப்பா. இது வந்து ம்ஹ்ம். என்னன்னா, எல்லாரும் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அந்த கிளாஸோட கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ ம். அதனால என்ன ஆகுதுன்னா, நானே நெறைய விஷயம் கத்து வச்சிருக்கிறேன். பட் அந்த குரு எங்க இருக்காருன்னு தான் தெரியல. ம், ம், ம். சரி, சரி, சரி. ம். அவரு அவரு சம்டைம்ஸ் நானே வந்து அவங்கள முகம் கூட மறந்து போயிரும். ம், ம், ம். அப்புறம் எப்படி அந்த அவர் சொன்ன டெக்னிக் ஞாபகம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பாங்க சார். பிராக்டிஸ் ஸோ பண்றாங்களான்னு தெரியாது. அந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு. அதனால நான் அத வந்து கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக 365 டேஸும் உங்களோட டச்ல இருக்கும். ம், ம், ம். அதே மாதிரி நம்ம எத்தன நாள் இந்த கிளாஸ் வந்து இனி ஃபியூச்சர்ல நடத்துறோமோ, அவ்வளோ நாள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் குடுத்துட்டே தான் இருப்போம். அது எல்லாமே ஃப்ரீ தான். ஃப்ரீ ரூ. தான். 1 கூட நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ம்ஹ்ம். கம்ப்ளீட்டா உங்களோட லைஃப் டைம் ஆக்சஸ் ஃப்ரீ. ஃப்ரீ. நீங்க ஓகே. ஒரே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ண போறீங்க. ஒரே ம்ஹ்ம். ஒரு தடவ உங்க லைஃப்ல ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணி, ம். ஒரே ஒரு தடவ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ம்ஹ்ம். உங்களுக்கு லைஃப் டைம் எல்லாமே ஃப்ரீயா வந்துரும். நெறைய புக்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நெறைய கண்டிப்பாங்க. விஷயம் நாங்க கத்து குடுத்துட்டே இருப்போம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க சார். சார் அப்புறம் உங்களோட நேரத்துக்கும், எனக்காக இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நெறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணீங்க. எல்லாமே ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. நம்ம நார்மலா ஒரு புக்ஸ் படிக்கிறது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்பீட்டிவா சில பேட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க சொன்ன ஆன்சர்ஸ்ல கொஞ்சம் ஒரு புதுசா இருந்தது. அப்புறம் 2வது இந்த கிளாஸ் பத்தியும் சொன்னீங்க சார். ஸோ உங்களோட அந்த மக்களோட அந்த சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த்த வந்து எலிவேட் பண்றக்கு, உங்களோட சர்வீஸ் வந்து இன்னும் நெறைய இருக்கணும்ன்ட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சார். அத நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்னோட கிராட்டிட்யூட். ஓகே சார். தேங்க் யூ, தேங்க்ஸ் தேங்க் சார். யூ. இன்னொரு டைம் நம்ம ஒரு மீட் பண்ணும்போது, இந்த இன்டர்வியூ ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ணி மறுபடியும் மீட் பண்ணலாங்க சார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கண்டிப்பா. கமிங் சார். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ ஆல். நான் எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா, உங்களோட கிச்சன்ல இருந்து பெட்ரூம் வரைக்கும் இருக்கிற ப்ராப்ளத்த ம்ஹ்ம். எங்கனால சால்வ் பண்ண முடியும். ஸோ ம்ஹ்ம். அதுக்கு தான் இன்னொரு நபரோட சப்போர்ட் வேண்டாம். நீங்களே உங்கள சரி பண்ணிக்கலாம். ஓ! ஓகே. அதுக்கான விஷயம் தான் கத்துக் குடுக்குறோம். ஸோ அத வந்து நீங்க எல்லாரும் கத்துக்கணும். இந்த உலகத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எல்லாரும் யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களோ, கஷ்டத்துல இருக்காங்களோ, டிப்ரஷன்ல இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் தேவையான ஒண்ணு. ம்ஹ்ம். ஸோ அந்த சர்வீஸ நாங்க வந்து அது ரொம்ப பேடா வச்சு கஷ்டப்படுத்தாம 100% ஃப்ரீயா குடுக்குறோம். அதுல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் நீங்க பே பண்ண போறீங்க. ஓகே, எஸ் ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல். தேங்க் யூ சார். அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா. யாருக்காவது விருப்பம் இருக்கு, சாரோட ஸ்பீச்ல வந்து நீங்க அட்ராக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா
அவரோட சேனலை ஒரு டைம் ஒரே ஒரு வீடியோ மட்டும் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்டினியூ பண்ணுங்க. ஸோ நான் வந்து எனக்கு பர்சனலா ஒரு வீடியோ பார்த்து தான் நான் சாரை வந்து அப்ரோச் பண்ணேன். ஸோ அதனால கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ எல்லாத்துக்கும்.